வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, கடக லக்னத்துக்கு சூரியன், செவ்வாய் இணைந்து செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்களும், பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்பில தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். கடக லக்னத்துக்கு வந்து பார்த்தோம்னா, செவ்வாய் வந்து 5, 10 குடையவராக வருவார். 5, 10 குடையவராக வருவார். சூரியன் வந்து 2 குடையவராக தனஸ்தானாதிபதியாக சூரியன் வருவார். இவர் செவ்வாய் வந்து வந்து பார்த்தோம்னா சகோதரகாரகன், பூமிகாரகன், போர்படை தளபதிங்கிற காரகத்துவம் பெற்றவர். சூரியன் வந்து பார்த்தோம்னா பிதுர்காரகன், லக்னாதிபதியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கிரகம் கூட. ஓகேங்களா? இவங்க 2 பேர் இணைந்து லக்னம் 2, 4, 7, 8, 12 இந்த ஸ்தானங்கள்ல அமரும் போது என்ன நடக்கும், அந்த செவ்வாய் தோஷத்தினோட வீரியம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி ஜென்ரலா பார்க்க போறோம். பார்த்தோம்னா செவ்வாய்க்கு வந்து அதிதேவதை முருகப்பெருமான், சூரியனுக்கு வந்து ருத்ரன் சிவன். ஓகேங்களா? செவ்வாய் வந்து லக்னத்தில் கடக லக்னத்திலே அமரும் போது நீச்சம் ஏற்படுவார். அதை வந்து குரு பார்க்கறதோ அல்லது வந்து பார்த்தோம்னா சந்திரன் பார்க்கறதோ அல்லது சந்திரன் சேர்க்கை பெற்றிருந்தால் நீச்சபங்க ராஜயோகங்கிற அமைப்பில் நன்மைகள் அதிகமாக நடக்கும். அவர் ஏரிய நட்சத்திராதிபதியும் நல்ல கண்டிஷன்ல இருந்தால் அந்த தோஷங்கள் அதிகமாக பாதிக்காது, நன்மைகள் தான் அதிகமாக நடக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? யோகாதிபதி இல்லையா, அவர் லக்னத்திலே வந்து இருக்கிறது நன்மை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீச்சபங்க ராஜயோகங்கிற அமைப்பில் இருந்துட்டாங்கன்னா நன்மைகள் செய்யும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், கல்விஸ்தானம். இந்த இடத்துல வந்து சூரியனும் செவ்வாயும் இணையும் போது நன்மைகள் தான் அதிகம் நடக்கும். ஏன்னா அந்த இடத்துல சூரியன் ஆட்சி பலம் பெறாரு. இவர் வந்து அந்த இடத்துல யோகாதிபதி செவ்வாய் அந்த இடத்துல அமரும் போது நன்மைகள் தான் அதிகம் நடக்கும், தீமைகள் நடக்காது. ஓகேங்களா? அடுத்தது 4ஆம் இடம் சுக்கரனோட வீடு. இங்க வந்து பார்த்தோம்னா சுக்கரனோட சேர்க்கை பெற்றிருந்தா நன்மை தீமை ரெண்டும் கலந்த பலனாக தான் நடக்கும். 4ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து அமரும் போது அவர்களுடைய சுயஜாதத்தை பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அங்க அசுப கிரகங்கள் கேதுவோ ராகுவோ அல்லது வந்து சனியோ அசுப கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருந்தாங்கன்னா தோஷம் கடுமையாகும். அது எந்த ஸ்தானத்தில் நின்றாலும் இதை மைண்ட்ல நம்ம வச்சுக்கணும். அடுத்தது வந்து 7ஆம் இடம். அங்க வந்து செவ்வாய் உச்சமாவாரு, சூரியன் அந்த இடத்துல சம்பந்தப்பட்டு அமரும் போது சனி சம்பந்தமோ அல்லது ராகுக்கு சம்பந்தம் பெற்றிருந்தாங்கன்னா தோஷம் கடுமையா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிரிவினைகள் அதிகமாக ஏற்படும். அடுத்து பார்த்து அஷ்டமஸ்தானம், அது கும்பம் 8ஆம் வீடு. அந்த இடத்துல வந்து அமரும் போது தோஷத்தினோட வீரியம் அதிகமா இருக்கும். குரு பார்வை பெற்றிருந்தா தான் அந்த தோஷத்தினோட வீரியம் குறையும். இல்லைன்னா பிரிவினைகள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸ் வில்லங்கம் ஏற்படும். விதவைங்கிற அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும். 8ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சம்பந்தப்பட்டு ராகுக்கு சம்பந்தப்பட்டு இருந்த சனி சம்பந்தப்பட்டிருந்தாலும். அடுத்தது 12ஆம் இடம். 12ஆம் இடம் வந்து பார்த்தோம்னா கட்டில் சுகஸ்தானம், புத்திஸ்தானம். இந்த இடத்துல அமரும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். புதன் வழிபாடுகளை வச்சுக்கணும். மெயினா முருகப்பெருமானோட வழிபாடும் சிவனோட வழிபாடும்